இருப்பது ஒரு உயிர், போவது ஒரு முறை. மயிர் முஸ்லிமுக்கு டெத் இஸ் நாட் அன் எண்ட், நெக்ஸ்ட் பிகினிங், அடுத்த ஆரம்பம். எனக்கு ஒன்று மரணத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல முஸ்லிம். குழந்தையிலே எங்களுக்கு கத்தியில தொட்டு தேனை தொட்டு தான் எங்க அம்மா சேனை தொட்டு வைப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதனால நாங்க வாளால் மடிவதை ஒரு வாழ்வின் பெரிய அங்கமாக கருதுகிறவர்கள், மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த உலகத்துக்கு வழிபோக்கர்களாக வந்தவர்கள் என்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு குழந்தையிலேயே பக்குவப்படுத்தப்பட்டவர்கள். அதற்காக வன்முறைகளை கையில் எடுப்பதல்ல. நாங்கள் இதுவரை அம்புகளை நோகவில்லை, நொந்திருந்தமே. ஆனால் இன்று ஒரு பார்ப்பனர்கள் இந்த அக்ரஹாரம் கூட எல்லாம் பண்ணி போடுங்க. ஒரே நைட், இன்னைக்கு நைட்டு நான் முடிவு பண்ணனா காத்தால ஒரு அக்ரஹாரம் இருக்காது. எம்ஜிஆர், ஜானகி, 3 கவர்னர், கலைஞர், ஜெயலலிதா, அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களும் உள்ள போட்டாலும் அதுக்கும் சரிதான். நானு ஒரு இன விடுதலையை நோக்கி செல்லும் பொழுது உடனே விடிவு ஏற்படும் என்று நினைப்பவன் அல்ல. இவனை முஸ்லிம் பானே தவிர நான் மட்டும் மதவெறியனாக மாறியிருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன சொல்லுங்க. சிறைக்கு செல்வது நல்ல விழிப்புணர்வுள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள், வெண்ணிலா அறைகள். இந்த தத்துவத்தை புரியாத வரை நீ நாட்டிலே வாழுகின்றதற்கு அசிங்க அவமான சின்ன. நல்ல விழிப்புணர்வுள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள், வெண்ணிலா அறைகள். அது பார்ப்பனர்களுக்கு புரியாது. ஆனால் பொறுமையாக இருக்கிறேன். 126வது ஜெயில் வரை பொறுமையாக இருக்கிறேன். கல்லோடைக்கு சொல்ல மாட்டேன், பஸ் கண்ணாடி ஓடைக்கு சொல்ல மாட்டேன். நானா அடிப்பேன், நானா வெளியே வந்துருவேன். எதுக்கு பிடிச்சான்னு போலீஸ்காரன் தெரியாது, ஏன் வாரேன்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் அப்படியே ஒரு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டே இருக்கும். பாரு, போலீஸ் உட்காந்து வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறான் ரோட்ல போட்டு. அட குப்பை, மயிருடா மயிறு. லட்சம் மசர்ல இது ஒரு மசரு, மசரு மயிறு. நல்ல எழுத்துக்கள். இதெல்லாம் எனக்கு மயிறு. இந்த சட்டங்கள் எனக்கு மயிருக்கு சமமானது என்று என்னை ஒரு அங்கமாக என் ஒடுக்கப்பட்ட மக்களின் 80 கோடி மக்களின் ஒட்டுமொத்த 97% மக்களுக்கு சம அந்தஸ்தும் சம உரிமையும் கிடைக்காத வரை இந்த சட்டங்கள் எங்களுக்கு மயிருக்கு சமமானவை. இதை தெரிந்து கொள். இதற்காக எனக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை என்றால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. 70 ஆண்டுகள் கூட தூக்கில் கூட தொங்க தயாராக இருக்கிறேன். பின்னால் ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு சமுதாயம் வரும். அவர்கள் எங்கள் எலும்புகளை கூட தோண்டி ஒரு நாள் நன்றி செலுத்துவார்கள். வரலாறு எங்களை விடுதலை செய்யும் என்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள். அதுவரை இந்த சட்டங்கள், இந்த காவல்துறைகள், இந்த அடக்குமுறைகள், இந்த ராணுவங்கள், இந்திய அரசுகள், மாநில அரசுகள், என்னை பொறுத்தமட்டில் சகோதரர்களே, நல்ல தெள்ள தெளிவாக சொல்லுகிறேன், மயிருக்கு சமமானவர்கள். மயிருக்கு சமமானவர். நீ இன்னும் 100 வருஷம் கொடுத்துக்கோ. நாளைக்கு எந்த மேஜிஸ்ட்ரேட் இங்க ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா நீயே வராத, நானே வரேன். ரிமாண்ட் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ, தூக்கு கொடுக்குறியா கொடுத்துட்டு போ, தொங்க கூட தயார். அதற்காக ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, சம உரிமை இழக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சாகும் தருவாயாக இருந்தாலும் கூட, தூக்கில் தொங்குகின்ற கடைசி 1 நிமிட நேரம் இருந்தால் கூட, அந்த 1 நிமிடம் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று தான் சொல்வேனே தவிர என் மரணத்தை நோக்கி நான் மரணம் வந்து விட்டதே என்று வருந்த போவதில்லை. சகோதரனே, லட்சியவாதிகளுக்கு ஏதா மரணம்? லட்சியவாதிகள் அடைந்தாலும் லட்சியங்கள் அறிய போவதில்லை. என்றாவது இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைந்தே தீரும். எனக்கு ஒரு சட்டம், ஜெயலலிதாவுக்கு ஒரு சட்டம், வெங்கட்ராமையனுக்கு ஒரு சட்டம், திரிவாதிக்கு ஒரு சட்டம் இருக்கவே கூடாது. எல்லோருக்கும் ஒரே சட்டம் இருந்தாக வேண்டும். அதுவரை எத்துணை சிறைகள் வந்தால் என்ன, சிலுவைகள் வந்தால் என்ன, சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு செல்பவன் தான் லட்சியவாதி. ஒரு வித்தியாசமான பிறவியாக இருந்து வழிவிட்டு விட்டு போகிறோம். ஜாதி உணர்வை தூண்ட, மத உணர்வை தூண்ட, இந்து முஸ்லிம் இடையே கலவரம் ஊட்ட, இந்து முஸ்லிம் கலவரம் ஊண்டதே ஆரிய பார்ப்பனர்களால் தானே. இந்து முஸ்லிம் கலவரம் ஊண்டதே யாரால்? முஸ்லிம்களின் வருகையாளா? முஸ்லிம்களுடைய வருகை இல்லை என்றால் சகோதரர்களே, இன்று எங்களுடைய முன்னோர்கள் சில காலங்களுக்கு முன்னால் தேவர்களாக இருந்திருக்கலாம், ஆதி திராவிடனாக இருந்திருக்கலாம், பல்லராக இருந்திருக்கலாம், பறையராக இருந்திருக்கலாம், முத்தரையராக இருந்திருக்கலாம், இந்திய மக்களின் திராவிட இனங்களில் ஏதோ ஒரு இனமாக இருந்திருக்கலாம். தங்களுடைய இழிநிலை நீங்குவதற்காக அரபு நாட்டிலிருந்து இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தான் இவர்கள் இறக்குமதி செய்து கொண்டார்களே ஒழிய, நாங்களே அரேபியர்கள் அல்ல. நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள். இந்த வரமுறைக்கு உட்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே நேர்மையான இனம் நாங்கள் மட்டுமே என்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வேற முஸ்லிம்களால இந்த பகுதியில யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தருகிறேன்.
உரிமை இருந்தால், திராணி இருந்தால் ஒரு ரெக்கார்டு கொடுக்கட்டும். நாளையே இந்து மதத்தின் சங்கர மதத்தின் கக்கூசுகளை கழுவ நான் தயாராக இருக்கிறேன். சொல்லுங்க, எங்கேயாவது எங்க முஸ்லிம்களால உங்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்கோ அல்லது உங்களுடைய உழைப்பு, உங்கள் ரத்தம், உங்கள் உதிரம், உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய உயிர், இவைகளுக்கு ஒரு இஸ்லாமியர்களால் ஆபத்து என்று சொல்லுங்கள். அந்த இஸ்லாமியனை நடு ரோட்டில் நிறுத்தி செருப்பால் அடிக்கின்றேன். ஒரு ஒழுக்கத்தை போதித்த ஒரு மார்க்கம் இந்த இந்தியாவுக்கு விடிவை உண்டு பண்ணி இழிநிலையிலிருந்து சூத்திரன் என்று எங்களை சொல்லி, தேவடியா மகன் என்று எங்களை முத்திரை குத்தி, எங்கள் தாயின் கற்பையை அசிங்கப்படுத்திய ஒரு இந்து மதத்தின் இழிவிலிருந்து நீங்கி விடுதலை பெற்ற மக்கள் தான் இந்த இஸ்லாமிய மக்கள். என்றோ தெளிவு பெற்றான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அது ஒரு கால பார்ப்பன பணியா கூட்டம் அன்றாட பள்ளிவாசல்கிட்ட போய் கொட்டடிக்கிறீங்க, பள்ளிவாசல்கிட்டே போய் ரகலை பண்றீங்க. ஒரு குறிப்பிட்ட கூட்டம். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை என்றால் சகோதரர்களே, பழனிக்கு இந்த புதுக்கோட்டையிலிருந்து எம்முட்டோ செட்டிமார் நடந்து வர்றாங்க. நகரத்தார்னு சொல்ற செட்டியார்கள் எவனாவது முஸ்லீம் அடிச்சிருக்கான? அவனை ஐயப்ப சாமி கோயிலுக்கு எவ்வளவோ 1000 பேர் போறீங்க, எவனாவது முஸ்லீம் போய் அடிச்சிருக்கானா? இந்த ஒரு மாதச்சோத் RSS கார தேவடியாமைய போகும்போது மட்டும்தான் தகராறு வருது. ஏன்? சில அதிகாரிகள், பிஜேபியால் மூளைச்சலவைக்கு ஆளான சில அதிகாரிகள் வடநாட்டிலிருந்து இங்கு வந்து இருந்து கொண்டு அவர்கள் எஸ்பிக்களாகவும் கலெக்டர்களாகவும் எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் மதக்கலவரமே உற்பத்தி ஆகிறது. திடீர்னு ஒரு பள்ளியாசல் கிட்ட போவான், கொட்டெடுத்து கல்லெடுத்து அடிப்பான், அதே முஸ்லீம் பொறுக்காம 2 அடிப்பான், 2 பேரும் சண்டை வந்துடும். இந்துக்களே இதெல்லாம் பாகிஸ்தான் ஆனா ஆயிட்டு போகுதா? இந்துஸ்தானாக நீ பார்க்கும்போது அவன் பாகிஸ்தானாக என்னடா உழைப்பு? மதசார்பற்ற இந்த இந்தியாவை ஹிந்துஸ்தான் என்று நீ சொல்ல உனக்கு உரிமை இருக்கும் பொழுது நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்ன இந்துஸ்தானுங்கிறா? ஹிந்துஸ்தான் யாரு? இங்க இருக்கிற ஆதி திராவிடனுக்கும் தேவருக்கும் நாடாருக்கும் வன்னி இருக்குமா? அல்ல, 2% பாப்பானுக்கு. என்னடா இந்துஸ்தான்? செருப்பால் அடிப்பேன். இந்துஸ்தான் சொன்னா செருப்பு கட்டி அடிப்பேன். இந்தியான்னு சொன்னதுல நான் இருக்கேன். இந்துஸ்தான் சொன்னா இந்துஸ்தான செருப்பு கட்டி அடிப்பேன். என்னை சாகர வரைக்கும் என் மயரை கூட இந்த அரசுகள் எல்லாம் எந்த அரசும் கொடுக்க முடியாது.